வணக்கம். நான் மீரா கதிரவன். அவள் பெயர் தமிழரசி வெளித்திரு படங்களுடைய இயக்குனர். ஹபீபி பார்த்துருப்பீங்க. தமிழ் சினிமாவில் நல்ல படங்களுக்கான இடத்தை எப்போவுமே உருவாக்குறதுல பத்திரிகை நண்பர்களுடைய ஊடக நண்பர்களுடைய பொறுப்பும் உங்களுடைய இடமுங்கிறதுக்கு பங்களிப்புங்கிறது ரொம்ப பெருசு. என்னுடைய முந்தைய படங்களுக்கு ரொம்ப சிறப்பான முறையில் நீங்கள் வரவேற்பு கொடுத்து மக்கள்கிட்ட கொண்டு போய் படத்தை ரொம்ப பெருசாக சேர்த்துங்க. ஒரு சின்ன டீம் பெரிய டீம்னு எப்படின்னு பாகுபாடு இல்லாமல் நல்ல படமாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக எந்த படத்தையுமே பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் அதை கைவிட்டது கிடையாது. இந்த படம் தமிழ் சினிமாவுடைய ஒரு புதிய முயற்சியாக இப்போ கேரளாவில், ஈரானில், உலகத்தின் பல மூலைகளில் இப்படியான படங்கள் நிறைய வந்துட்டுருக்கு. ஆனால் தமிழில் ஒரு கேரக்டராகவோ ஒரு எபிசோடாகவோ மட்டுமே வந்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை ஒரு முழுநீள படமாக ஒரு முதல் முயற்சியாக நாங்கள் அதை செஞ்சுருக்கிறோம். கஸ்தூரி ராஜா சார் முகமது யூசுஃபா நடித்தார். தனஸ்ரீ அவங்க கதிஜா பர்வீன் நடித்தாங்க. சாலியா சாச்சி கேரக்டரில் நடித்த அவங்களுடைய பேர் அனுசுரையா ராஜன். இவர் ஈஷா அபுதாஹிருங்கிற கேரக்டரில் பண்ணார். அவர் ப்ரொடியூசர் நேசம் என்டர்டைன்மெண்ட். இவங்களோட சேர்ந்து இவன் நேசம் என்டர்டைன்மெண்ட், ஜிகே பிரதர்ஸ், ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் இவங்க இணைந்து இந்த படத்தை நாளைக்கு உலகம் எங்கும் ஒரு பெரிய கிராண்டியரான ரிலீஸ்க்கு இந்த படம் வருது. எடிட்டர் மதி பறந்து பண்ணார். இப்போ 2-3 படங்கள் பண்ணிகிட்ருக்காரு. இந்த படத்தோட திரைக்கதை ஆசிரியர் முகமது அமீன். அவர் சாச்சா கேரக்டர் நடித்த அருள்குமார். அவர் அனீஸ் கேரக்டர் அந்த சின்ன பையனாக நடித்தக்கூடிய கௌஷிக். இந்த படம் இன்றைக்கி காலகட்டத்தில் அன்பை பற்றி பேசக்கூடிய ஒரு தேவை இருக்குது. இந்த மனிதர்கள் குறித்த பார்வை இன்றைக்கி வேறு விதமான சித்தரிப்புகள் இருக்கும்போது ஒரு சரியான செய்தியை சரியான முறையில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படத்தை எடுக்கப்பட்ட நோக்கம். இப்படியான படங்களுக்கு எப்போவுமே உங்களுடைய ஆதரவு இருந்திருக்கு. நிச்சயமாக நீங்கள் எல்லோரும் இந்த படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். நிறைய யங்ஸ்டர்ஸ் இந்த படத்தில் புது முக நடிகர்கள் அந்த உள்ளூரில் இருந்தவங்க இங்கே சினிமாவுக்குள்ளார தொடர்ந்து இப்போ ஒரு நல்ல வாய்ப்புக்காக போராடிட்டு இருக்காங்கன்னு நிறைய புதுமுகங்களை அந்த படத்தில் அறிமுகப்படுத்துகிறோம். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேருவதன் வழியாக இது நிறைய பேருக்கான ஒரு பெரிய ஒரு கேட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். நிச்சயமாக உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டையுமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். எல்லோருக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது முதல் மீட்டிங் தான். இப்போ உங்கள்கிட்ட பேசுகிறது கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. இது வரைக்கும் சொல்லாத ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். சினிமாவில் நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு 3 பேர் குருக்களாக இருந்திருக்காங்க. குரு ஸ்தானத்தில். நம்பர் 1 விசு சார் அவங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட தான் நான் பாடம் கற்றுக்கிட்டேன். அடுத்தது என் இஸ்லாமிய கடவுள் எனக்கு வாழ்க்கை கொடுத்தவர் திரு ராஜ்கரன். 3ஆவது ஒருத்தர் வந்திருக்கார் இப்போது, மீரா கதிரவன். அவரை ஏன் நான் குருன்னு சொல்கிறேன்னா, இந்த படத்தில் நான் ஒரு காட்சிகளோடு நான் நடிக்கணும்னு நினச்சி நடிக்கவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நடித்தேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 25-26 படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். நடிகர் திலகம் சிவாஜியோட ஒரு படம் பண்ணியிருக்கேன். அவர் எனக்கு சொல்லித்தர முடியுமா அப்படின்னா சொல்லி கொடுத்தார், சுதந்திரம் கொடுத்தார். இந்த அளவுக்கு இந்த படம் வர்றதுக்கு அவருடைய ஃப்ரீடம் தான் ரொம்ப பெரிய காரணம். இதில் இருக்கிற எல்லா கிரெடிட்டும் அவருக்கு தான் சேரணும். இன்னொன்று, இந்த படம் நாளைக்கு ரிலீஸ். ஹபீபி நாளைக்கு தியேட்டர்களில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி நிறைய படங்கள் பெரிய வெற்றி அடைகிறதுக்கு நீங்கள் தான் ரொம்ப பெரிய காரணமாக இருந்திருக்கீங்க. என் குடும்பம் என்னன்னு உங்களுக்கே தெரியும். இந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு காரணமும் நீங்கள் தான். அதே மாதிரி இப்போ ஏதோ இந்த படத்தில் நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கெல்லாம் பட்டுதுன்னா அது ஒரு நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அது எனக்கு ஒரு பெரிய கிஃப்டாக இருக்கும். ஒரு நல்ல வார்த்தைகள் வரணும், நல்ல விஷயங்களை பண்ணணும். அதுக்கு தான் இந்த போராட்டம்.
உங்களை சந்தித்ததுக்கு இன்னும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம் அக்கா, எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ஈசா. இதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம். இன்றைக்கி டேட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியமான படம். கண்டிப்பாக ஒரு கம்யூனிட்டி மேலே இருக்க ஒரு ஸ்டீரியோ டிப்பிக்கல் வியூஸை வந்து இது கண்டிப்பாக மாற்றுன்னு நினைக்கிறேன். உங்களோட சப்போர்ட் தான் இதில் ரொம்ப முக்கியம். நீங்கள் தான் என் லைஃப்பை வந்து தொடக்கி வைக்கணும். இனிமேல் உங்ககிட்ட இருந்து தான் நான் ஆரம்பிக்கணும். கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து ஹார்ட் அண்ட் சோலாக ஃபுல் அண்ட் ஃபுல் உயிரை கொடுத்து ஒர்க் பண்ண எங்கள் டைரக்டர் மீரா கதிரவன் சாருக்கு நான் இந்த இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். என் கூட அப்பாவை நடித்த என்னோடய அப்பா கஸ்தூரி சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். டீமுக்கும் ரொம்ப நன்றி. ரைட்டர் சார் அமீன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த ஊரோட அந்த எசன்ஸை வந்து அவரால் தான் படத்தில் அவ்வளோ சீரியஸாக வந்தது. நேசம் ப்ரொடக்ஷன்ஸ் இப்ராஹிம் சாருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. நீங்கள் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ சார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தனஸ்ரீ சுதாகரன். இந்த ஹபீபி ஃபிலிமில் நான் கதீஜா பர்வீன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். எனக்கு ஃபஸ்ட் தமிழ் ஃபிலிம் வந்து ஹபீபி தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ மீரா சார் அண்ட் ஹோல் க்ரூ, ஈச் ஒன் ஆஃப் தெம் அவ்வளோ சப்போர்ட்டிங்காக, அவ்வளோ பேஷன்ஸாக நல்லா ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் மலையாளத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆனால் தமிழில் ஃபஸ்ட் டைம் தான். ஸோ தேங்க்யூ ஃபார் திஸ் சப்போர்ட் மீடியா டீம் அண்ட் தொடர்ந்து இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். I'm Anushraya Rajan. I'm from Kerala. இது என்னோடையும் ஃபர்ஸ்ட் மூவி, தமிழ் மூவி ஹபீபி, அண்ட் இட்ஸ் ஸோ ஸ்பெஷல். அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்துட்டு படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹோப் யூ ஆல் லைக் இட். நாளைக்கு தான் ரிலீஸ். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது, நர்வஸாக இருக்குது. அண்ட் ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு கஸ்தூரிராஜ் சார் ரொம்ப பிடிச்ச இயக்குனர். எனக்கு வந்து அவருடைய என்ராசாவின் மனசிலே வந்து என்னுடைய ஃபேவரட் படங்களில் ஒன்று. இப்போ நிறைய நடிகர்களை தேடிக்கிட்டு இருக்கும்போது இப்போ எனக்கு விழித்திரு படத்தில் சார் வந்து பாரதி ராஜா சாருடைய ஸ்டுடியோவில் வந்து விழித்திரு படம் பார்த்துட்டு என்னை ரொம்ப ஹக் பண்ணி ப்ரைஸ் பண்ணியிருந்த ஒரு ஞாபகம் என்னோடய மூளையில் ரொம்ப கனமாக பதிஞ்சிருந்தது. வந்து அப்போது சினிமாவில் வந்து ஒரு இஸ்லாமிய கதாபாத்திரம் அப்படின்னாலே வந்து ரொம்ப தடித்த தாட்டிகமான உருவமாக, நெத்தியில் தழும்பு வச்சு ஒரு 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 கலராக ரொம்ப வெள்ளையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டெரியோ டைப்பான நடிகர்களாக தான் இருப்பாங்க வந்து. ஆனால் சாரோடைய அந்த திராவிட ஸ்கின் டோன், சாரோடைய அந்த அந்த முக அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் முகம் இருக்கு இல்லையா, அந்த தமிழ் முகம் வந்து இந்த கதைக்கு தேவைப்பட்டுச்சு. ரெண்டாவது, இந்த கதையை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு அனுபவம் உள்ள மற்றவங்க எல்லாருமே புதுமுக நடிகர்களாக இருந்தாலும் இந்த கதாபாத்திரம் ரொம்ப வலுவான கதாபாத்திரங்கிறதுனால இதை ரொம்ப ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒரு ஆளாக தான் முடியுங்கிறதுனால நான் சாரை அப்ரோச் பண்ணேன். சார் வந்து ஸ்கிரிப்டை படிச்சுட்டு ரொம்ப அன்பிலீவபிளான சப்போர்ட் பண்ணார். இன்னும் சொல்லப்போனால் நான் எல்லா இன்டர்வியூலையும் சொல்லிகிட்டு இருக்க மாதிரி தான், அவர் வந்து கிட்டத்தட்ட எத்தனை நடிகர்கள் மானிட்டரில் பார்த்துருப்பார், எத்தனை நடிகர்களுக்கு கரெக்ஷன் சொல்லியிருப்பார். ஆனால் ஒரு ஷாட்டு கூட அவர் வந்து மானிட்டர் பக்கம் வந்து நின்று பார்த்ததே கிடையாது. சார் என்னென்னா ஒரு தண்ணி மாதிரி வந்தார். ஒரு பாத்திரம், யூசுஃபுங்கிற ஒரு பாத்திரம் செஞ்சு வச்சுருந்தோம். அந்த பாத்திரத்துக்கு அப்படியே அந்த தண்ணி அந்த வடிவமாக எப்படி மாறிக்குமோ அப்படி மாறினார். எவ்வளவோ சிரமங்கள் இருந்தது. நாங்கள் வழக்கமான சினிமா மாதிரி எடுக்க முடியல. ஏன்னா அது ஒரு இஸ்லாமிய தெருக்களுக்குள்ளார வெட்போர்டு வண்டி போக முடியாது. ஏன்னா நிறைய மசூதி இருக்கும், தொழுகை நேரங்கள் 5 நேரம் இருக்கும், அதனால் மைக் வச்சுக்க முடியாது. அதனால் வந்து நாங்கள் ரொம்ப கவனமாக தான் உள்ளே போய் வெளியே வரணும். அதனால் நாங்கள் பெட்போர்டு வண்டியை வெளியே நிறுத்திட்டு ஒரு குட்டி யானையை வச்சு தான் நாங்கள் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் உள்ள ஊருக்குள்ளே கொண்டு போவோம். ஸோ அப்போ கேரவன் அப்படி ஒரு பெட்போர்டே போக முடியாத வண்டி இருக்கும்போது ஒரு கேரவன் எப்படி போகும்? ஒரு கேரவன்லாம் இருக்காது. அப்போ சார் வந்து புரிஞ்சுக்கிட்டு, சூழலை புரிஞ்சுக்கிட்டு, அவருக்கு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப உடம்புக்கே முடியாத ஒரு நேரத்தில் கூட நான் இங்கேருந்து பேக்கப் ஆகி போயிட்டா தம்பி ஒரு 40-50 லட்சம் உங்களுக்கு லாஸ் ஆகும் திரும்பி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் கஷ்டப்பட்டு ஒரு இயக்குனராக அந்த இடத்துல வந்து ஒரு இயக்குனர்னா நான் அதை செய்ய மாட்டேன், நான் வந்து என்ன கஷ்டப்பட்டாலும் நான் முடிச்சுட்டு போகிறேன்னு சொல்லி முடிச்சுட்டு போனார் வந்துட்டு. ஸோ கஸ்தூராஜா சார் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு அவருடைய இன்புட்ஸுமே நிறைய இருக்குது. சார் வந்து பெருந்தன்மையாக ஒரு இயக்குனர்னு சொன்னால் கூட ஒரு சீனியரோடு நம்ம ஒர்க் பண்ணும்போது அது நம்மளுடைய ஒர்க்கை எவ்வளோ தூரம் வந்து மோல்டு பண்ணுங்கிறதுக்கு எனக்கு சாரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய எக்ஸாம்பிளாக இருந்தது. வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் சார் வந்து ஆக்டிங்காக, டயலாகாக நிறைய ஃப்ரெண்ட்லியாக ஷேர் பண்ணுவார். ஒரு இயக்குனருங்கிற அடிப்படையில் இல்லாமல் கேமராவுக்கு முன்னாடி அவர் ஒருபோதும் இயக்குனராக நின்னதே கிடையாது. அவர் 100%
ஒரு டைரக்டரோடைய ஒரு கம்ப்ளீட் ஒரு டைரக்டரோட ஒரு நடிகர் அவர் வந்து. ஏன்னா அவர் சாரை நான் கமிட் பண்ணும்போது எனக்கு நிறைய பேர் இண்டஸ்ட்ரியில் பயங்காட்டினாங்க, சார் ரொம்ப கோவக்காரரு, நீங்கள் அவரோட ஒர்க் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் ஒரு நாள் கூட அவர் இந்த படத்துக்குள்ளார எப்படி வந்தாரோ அப்படியே தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறாரு. அது ரொம்ப அபூர்வமான விஷயம் சினிமாவில் வந்து. அவர் இன்றைக்கி இருக்கிற இடத்துக்கு நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ சிரமப்பட்டு இந்த படத்தை நடிக்கணும்னா அவர் ஒரே விஷயம் தான் ஸ்கிரிப்டை படிச்சுட்டு சொன்னார். என்ன சொன்னார்னா, தம்பி ஒரு 110 வருஷத்தில் வராத ஒரு வாழ்க்கை, இந்த படம் இன்றைக்கி காலகட்டத்துக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் சொல்கிற பேட்டர்னில் ஒர்க் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் சிரமமானு நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் அப்படி இல்லை. நான் எவ்வளோ சிரமப்பட்டாலும் இந்த படத்தை நான் நடிக்கிறேன். இந்த படம் வர வேண்டிய தேவை இருக்குது, அதுக்கு என்னுடைய பங்களிப்பும் எனக்கு வேணும்னு சொல்லி தான் அவர் சார் இந்த படத்துக்குள்ளே வந்தார். யார் ப்ரொடியூசர்? நேசம் ரெட்டி சார். இவங்க பசங்க கோயம்புத்தூரில் இருக்காங்க. வந்து ஹீரோ வந்து என்னோட தெரிஞ்ச நண்பருடைய சார். நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து திருப்பி அடிக்கிறவங்க மட்டுமே ஹீரோ இல்லை, அடி வாங்குறவங்களுமே வாழ்க்கையில் இருக்கிறாங்க தானே. எந்த இளைஞரோட சார்? ஆ சார், பொருளாதார சூழல் தான் சார். இஸ்லாமிய சட்டம் அதை வந்து தடை பண்ணலை. பொருளாதார சூழல்னால தான் அவர் எந்த ஊரில் விட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி அந்த விட்டு போகிறாரு. இல்லை அது வந்து இருக்கிறதானே. நம்ம ஒரு வீட்டில் வந்து ஒரு 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 துஷ்டி நடக்கிற வீட்டில் ஒரு சுபகாரியங்கள் எல்லா வீட்டிலுமே எல்லா சமூகத்திலுமே பண்ண மாட்டாங்கல்ல. ஒரு 10 நாள் தள்ளி வச்சுக்கலாம், ஒரு மாதம் தள்ளி வச்சுக்காங்கிறது அது நாட் ஓன்லி முஸ்லீம் சமூகம், எல்லா சமூகத்திலுமே அப்படியான விஷயங்கள் இருக்க தான் செய்யுது வந்து. இல்லை அது அந்த வீட்டில் வேற ஒரு விஷயம் நடந்ததாலுமே அவங்க அந்த கல்யாணத்தை தள்ளியே தான் வச்சுருந்துருப்பாங்க. ஏன்னா இதனால கல்யாணம் பண்ணிக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை. அந்த வீட்டில் அப்பா இறந்துருக்கிறாரு, அந்த வீட்டோடைய ரொம்ப ஆன்மாவாக இருந்தவர், உயிர் துடிப்பாக இருந்த ஒருத்தர், அவர் வந்து அந்த வீட்டில் இல்லைங்கும் போது அந்த துயரத்துலேருந்தே நாங்கள் இன்னும் வெளியே வரல. அவங்க 4 மாதம் வந்து எது சார்? இல்லை அம்மா வந்து அவங்க வந்து கல்யாணத்தில் கலந்துக்கணும்னு அவங்க விரும்புகிறாங்க. அம்மா கல்யாணத்தில் கலந்துக்கணும்னு விரும்புகிறாங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு, இப்போ என்னோடய ஃபேமிலியில் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலில் இருக்கார், அவர் ரிக்கவர் ஆகி வரதுக்கு ஒரு 3 மாதம் தேவைப்படுதுன்னா, ஒரு 3 மாதம் கழிச்சு நான் கல்யாணம் வீட்டில் ஒரு சுப விஷயங்கள் பண்ண தானே செய்கிறேன். அப்படியான ஒன்று தான் வந்து. சார் நான் வந்து பெண்களை கொஞ்சம் இந்த சமூகத்தின் ஆன்மாவாக நினைக்கக்கூடிய, இந்த வாழ்வின் ஆன்மாவாக நினைக்கக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் நான் அடிப்படையில் நான் வந்து என்னுடைய தந்தை வழி, என்னோடய தாய் வழியில் இருக்கக்கூடிய அக்கா தங்கச்சிங்க சித்தி எல்லாமே நான் பார்த்தது தான். இந்த சாலியா கேரக்டருங்கிறது வந்து எங்கள் கண்ணில் நாங்கள் பார்த்தது தான் வந்து. ஸோ பெண்கள் வந்து இந்த சமூகத்துக்குள்ளார ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஆனால் அந்த பெண்கள் குறித்து வரக்கூடிய படங்கள் வரக்கூடிய போர்ட்ரேட்டுங்கிறது வந்து இஸ்லாமிய பெண்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒன்று இருந்தது இல்லையா. அப்படி இல்லை, பெண்கள் ரியலாக இப்படி தான் இருக்காங்கிறத நாங்கள் காட்ட விரும்பினோம் தான். சார் ஐயோ ரொம்ப இல்லை ஆக்சுவலி பாரதிராஜா சார் போட்ட பாதை தான். இல்லை அது கதையில் அன்னைக்கு போனாங்க, இன்னைக்கு போகலை. அவர் வந்து 80 யார் இல்லை ரங்கநாதன், உங்கள் கேள்வியை நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். நீங்கள் இல்லைன்னா அந்த விழாவே களை கட்டாது. அதாவது ஆக்சுவலி வந்து என்னென்னா 80களில் இயந்திரமயமாக்கல், இந்த கதையில் நீங்கள் நெசவு தொழிலில் ஒரு மெட்டாஃபோர் குறியீடாக தான் பார்க்கணும். அந்த 80களில் அவங்க போனது வேறு, அஜித், யுவன் சங்கர் ராஜா இவங்கெல்லாம் போனது வேறு, அதுக்கான காரணங்கள் வேறு, இதனுடைய கதை அமைப்பு வேறு. என்ன சாப்பாடு? சைவமா? சரி விடுங்க. சக்ஸஸ் மீட்டில் வந்து ஆக்சுவலி ஒன்றும் தெரியுமா, இன்றைக்கி நிஜமாகவே அதிகமாக வந்து நான்வெஜ் சாப்பிட்றது வந்து குறைஞ்சிட்டு வந்துட்டுருக்கு. எல்லாமே சாப்பிட தானே செய்கிறாங்க அவங்க.
ம் படம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ம் பட் இந்த படம் பார்க்கும்போது அவருடைய படமான பொக்கிஷம் படமே கொஞ்சம் ஜாயிண்டாக ஒத்து போகுது. பொக்கிஷம் நீங்கள் பார்த்தீங்களா? இல்லையே, பொக்கிஷம் வேறு கதை, இது வேறு கதையாச்சே. இல்லை, ஒரு சில சீன் தான் சொன்னேன். இல்லை பொக்கிஷம் இதுவும் வேறு கதை. நானும் கொஞ்சம் ஒரு திரும்ப பார்க்குறேன். அது வந்து என்னென்னா, அது வந்து முழுக்க ஒரு காதல் கதை. இது ஒரு வாழ்வியல். இது ஒரு அப்பா பையன் ஒரு வீட்டை விற்கிற கதை, ஒரு தறிய வீழ்ச்சியோட கதை. இந்த படத்தில் வந்து அது பொக்கிஷம்ங்கிறது ஒரு காதல் தான், ஒரு பெண்ணை தேடி போகிற கதை தான். இது அப்படி இல்லை. இந்த கதையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. வந்து பிறப்பிலிருந்து இறப்பு வரைக்கும் இந்த ஒரு வாழ்க்கையை ஒரு வாழ்வியலோட அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். வந்து ம் ம் இதுவே தமிழ் படம் தானே. ம் அப்படி இல்லையே, எல்லா படத்தையும் எல்லாரையும் பார்ப்போம். அவதார் முஸ்லீம்ஸை காட்டுறதுன்னு இல்லை தம்பி, தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு இஸ்லாமியர்களை வேற கண்ணோட்டத்தோட காமிச்சிருக்கீங்க. இந்த மாதிரி எந்த ஒரு இயக்குனரும் இஸ்லாமியர்களை இவ்வளவு ஆழமா போய் பரிசீலிச்சு ஆராய்ச்சி எடுத்ததில்லை. ஸோ என்னுடைய முழுமையான பாராட்டு. நன்றி. வசிஷ்டர் வாயால் பிரம்மரிசிங்கிற மாதிரி சினிமாவில் இன்றைக்கி காலகட்டங்களில் வந்து ஒரு ஆறுதலான ஒரு கதையை வந்து ஒரு குடும்ப உறவுகள் இன்றைக்கி உலகமே வந்து ஒரு செல்ஃபியில் சுருங்கிடுச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 10 பேர் ஒன்று சேர்ந்து ஒரு ஃபேமிலியாக ஒரு பிக்சர் எடுத்துக்கிறதுங்கிறது இன்றைக்கி ரொம்ப அபூர்வமாக இருக்குது. இந்த போஸ்டர் எப்படி எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்சரை எடுக்கிறது ரொம்ப அபூர்வமாக இருக்கோ, அந்த அபூர்வமான ஒரு கதையை வந்து உங்களுக்கு சொல்ல நாங்கள் விரும்பினோம். இந்த படத்தில் வந்து ஷூட் பண்ணுறது, அந்த படத்துடைய இசை, நடிகர்களுடைய தேர்வு அப்படின்னு வழக்கமான படங்களுக்கு எழுதின மாதிரி இதில் எழுத முடியாது. நீங்கள் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வழக்கமான படங்களுக்கு நடிகர்களை தேர்வு செஞ்ச மாதிரி இதில் தேர்வு செய்ய முடியாது. வழக்கமான படங்களை ஷூட் பண்ண மாதிரியும் இதை ஷூட் பண்ண முடியாதுல்ல. நிச்சயமாக இந்த படத்தை வந்து பார்க்குறதுலேயும் கொஞ்சம் ஒரு வழக்கமான ஒரு ஒரு சினிமாவிலேருந்து விலகி இருந்து தான் நம்ம வந்து இருக்கிற கிளிஷேஸ் எல்லாம் பிரேக் பண்ணின்னு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் அதை நாங்கள் பண்ணியிருக்கோம். நிறைய இந்த ட்ரெய்லர் நிறைய சப்போர்ட் நிறைய பேர்கிட்ட ரீச் ஆகிருக்கு. நிறைய பேர் இந்த படத்தை சோசியல் மீடியாவில் ரொம்ப இந்த படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் ரீட் பண்ண முடியுது. எல்லோரும் ஹபீபியை வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும். இந்த படத்துடைய வெற்றி என்பது நிறைய இளைஞர்களுடைய, நிறைய புதிய நடிகர்களுடைய ஒரு புதிய ஸ்கூல், ஒரு சினிமாவுடைய நிறைய திறமையானவங்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லாருமே இந்த படத்தில் நடித்த கஸ்தூரிராஜ் சார்லேருந்து எல்லாருமே வந்து ஒரு பெரிய அர்ப்பணிப்பை கொடுத்து இந்த படத்தில் நடித்தாங்க. இன்றைக்கி காலகட்டத்தில் ஒரு பெரிய செய்தியை இந்த படம் வந்து உங்களுக்கு கடத்திருக்கும்னு நம்புகிறோம். அந்த செய்தியை நீங்கள் எல்லாருக்கிட்டையுமே கொண்டு போய் சேர்க்கணும். எல்லோருக்கும் நன்றி.